ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவுடைய அப்பாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். ஹீரோயின் வந்து அந்த மோரியம் ஸ்கூலில் தான் படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவரும் இதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்லேயே அடைச்சி வச்சிடறாரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறான், தயவு செஞ்சு அவளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக அந்த புள்ளி பண்ணுற பையனுடைய ஃப்ரெண்டு சாய் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் கூட அந்த வேங்க அப்பாவுடைய டிரைவர் மீட் பண்ணி, இந்த மாதிரி நீ அந்த ஸ்கூலுக்கு கெட்ட பேர் பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன் அடுத்து வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட மறுபடியும் கெஞ்சிட்டே தான் இருக்கான். தயவு செஞ்சு ஹீரோயின் வரதுக்கு நீங்க அப்ரூவ் பண்ணுங்க சார் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கும்போது அவர் முடியாதுன்னு சொல்லிட்டே இருப்பாரா. அப்போ அங்க பக்கத்தில் இருக்க இந்த ஹீரோயினோட ஆன்ட்டியும் வந்துட்டு, ஐயோ மழை வேற பெய்யுது, இந்த பையன் வேற வீட்டுக்கு போகாம இங்க உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கானே, அவனுடைய அம்மா வீட்டில் தேட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்லிடுறான், அந்த மாதிரி சின்ன வயசுலேயே என்னோட அம்மா அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க, நான் இப்போ தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதா சொன்னாங்க, பட் நான் அதை பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது, நான் அப்போ ரொம்ப சின்ன பையன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இது ஃபயர் ஆக்சிடென்ட்டா அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, மழை வேற பெய்யுது, இவனுக்கு பேரண்ட்ஸும் யாருமே இல்லை அப்படின்றதுனால ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா இங்கேயே தூங்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா பக்கத்தில் தான் தூங்குவான். அந்த நேரத்தில் இவர் தூங்காமல் இருந்துக்கிட்டு சில ஃப்ளாஷ்பேக்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேங்கோட அப்பா அடியாட்கள்லாம் வச்சு நம்ம ஹீரோவுடைய அப்பா வீட்டை வந்து எரிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனுடைய தங்கச்சி அந்த ஜியோனை மட்டும் தனியாக அழுதுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த ஹீரோவை தானே அங்கேருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரு, ரெண்டாவதாக தான் அந்த பிரின்சிபல் அந்த ஜியோனை தூக்கிட்டு போயிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இவர் அந்த ஹீரோவை தூக்கிட்டு அங்கிருந்து வெளியே போகும்போது அங்கிருந்து அடியாட்கள் இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே போயிட்டு ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி சின்னதாக ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த இடத்துல வந்து இவர் மறைஞ்சு உட்காந்துருப்பாரு. நம்ம ஹீரோ கத்தி அவங்கள இங்க காட்டி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால அவனுடைய வாயையும் பொத்திட்டே இருந்திருப்பாரு. பட் ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ பார்த்தீங்கன்னா மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருப்பான். ஐயோ இந்த குழந்தைய காப்பாற்ற போய் நானே கொண்டுட்டேனா, எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நம்ம ஹீரோவை அங்கேயே போட்டு போயிருந்திருப்பாரு. ஸோ இப்படிதான் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் கூட அவனை அப்படியே காட்டிலே போட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் குற்ற உணர்ச்சியில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையனாக தான் இவன் இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஹீரோயினே சோகமாக நிறைய விஷயங்கள் சொல்றா. இந்த மாதிரி என்னானாலும் சரி என்னுடைய அப்பா வந்து என்ன அனுப்ப மாட்டாரு, நீ தயவு செஞ்சு இங்கிருந்து நாளைக்கு போயிரு, என்னால் உன் கூட வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ சோகமாக பேசுறத பார்த்து ஹீரோவும் ஹக் பண்ணி கொஞ்சம் ஆறுதலாக பேசிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம ஹீரோயின் அவ அப்பா கிட்டே சொல்லல. இப்படி ரெண்டு பேரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் என்னதான் நான் சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்ல, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், ஆனா எது நடந்தாலும் நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் சோகத்தோடய பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் ஸ்கூல்ல நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம வேங்க. ஸோ இப்படி எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்காங்க ஹீரோயின் வந்தது நினைச்சிட்டு. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூலை சுத்தி இருக்க அந்த மந்திர வலையும் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் உள்ள ஓடி வரான். யாரா இவன் மொட்டாலா ஓடி வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது உடனே அவன் பக்கத்துல நம்ம ஹீரோயினும் ஜியோனும் ஓடி வராங்க. ஏய் என்னடா இப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டச் பண்ணிலாம் வேற பேசிட்டு இருக்காங்க. அதுவும் வெக்கம் வேற ஹீரோயினுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. பிரின்சிபலும் அவங்ககிட்ட ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஜாலியா பேசிட்டு இருக்காரு. பரவாயில்லையடா, நான் கூப்பிட்டேன்றதுக்காக நீங்க வந்துட்ட, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கும் வேங்குக்கும் ஒண்ணுமே புரியல, யார் இவன், இவன் என்னத்துக்கு வந்து இவ்வளோ க்ளோஸா பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவனை டச் பண்ணி பேசுறதுனால ஹீரோவுக்கு வேற ரொம்ப பொறாமையா இருக்குது. அப்படியே ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போதான் நமக்கே தெரிய வருது இவன் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் படித்த ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட் தான் இவன். ஸோ இவன் ரொம்ப நல்லா சண்டை போடுவான், நல்லாவே எல்லா ஃபைட்டிங் ஸ்கில்ஸும் அவனுக்கு தெரியும். ஆனால் திடீர்னு அவனுடைய பர்சனல் பிரச்சனைகளால் இந்த ஸ்கூலை விட்டு அவன் பாதிலே போயிட்டான். இல்லைன்னா நம்ம பிரின்சிபல் அவர் பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சிஞ்சியாங்க இவங்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு போல. ஸோ அந்த அளவுக்கு அவன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் தான். பட் இருந்தாலும் இப்போ இவன் வந்ததுக்கான காரணம் நம்ம பிரின்சிபல் தான் கூப்பிட்டுருக்காரு. எதுக்காகனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செக் பண்ணி அவங்க எந்தெந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காங்க, எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணி அவங்கள இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவனை வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவன் நல்ல சண்டை போடுற ஒரு ஸ்டூடெண்ட் ஆச்சே, அதனால. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க எல்லார்ட்டுமே என்னென்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்றத இவன் நோட் பண்ணி அவங்க கிட்ட சொல்கிறான். அப்படி ஒருத்தங்களையும் பார்த்து சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் பார்க்குறான். ஆனால் அவங்ககிட்ட எந்த ப்ளஸும் சொல்லலை மைனஸும் சொல்லலை. அவனுக்கே ஒன்றும் புரியல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய பார்க்குறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே பார்த்தீங்கன்னா இந்த மோரியம் ஸ்கூலில் எதனால இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடத்துகிறோம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்று சொல்கிறாங்க, வின் பண்ணுறதுக்காக, அப்புறம் அந்த சிஞ்சாங்க ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட ஒப்படைக்கணும் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதுக்காக தான் மோரியம் ஸ்கூலில் போட்டி நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்டு அந்த சீனியரும், நீங்கள் சொல்கிற ரீசன் எதுவுமே கிடையாது, இந்த மோரியம் ஸ்கூலில் எதுக்காக போட்டி நடத்துகிறாங்க அப்படின்றத இந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட சொல்லணும், இது உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறாங்க. என்னன்னா இவங்க இந்த
ஸ்கூலில் வெளியாட்களையும் இப்போ கொண்டு வர போகிறாங்கல்ல, அதான் இதுக்கு முன்னாடி நம்ம பிரின்சிபல் சொல்லியிருப்பார்ல, வெளியில் ஃபைட் பண்ண தெரிஞ்ச ஒரு சில பேரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஃபைட் பண்ண விட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோடைய கெப்பாசிட்டியை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் வெளியிலேருந்து நிறைய காம்படிட்டர்ஸ் வருவாங்க. ப்ளஸ் இவங்க இங்கே உள்ளே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க போல், அவங்களும் வருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வேலை பார்த்தவங்களும் வருவாங்க. அவங்க எல்லாருமே நம்ம சேஃபாக உள்ளே கூட்டிகிட்டு வரணும். இதில் எக்காரணத்து கொண்டும் அந்த சிஞ்சியாங்க அடையணும்னு நினச்சி வருவாங்கல்ல, ஒரு திருட்டு கும்பல் இருப்பாங்க, அதான் நம்ம வேங்கோடைய அப்பா கேங் தான். ஆனால் அவங்க தான் வந்து சிஞ்சாங்க ஆட்டை போடுற கும்பல் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாது. ஸோ அது தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. உள்ளே வரது யாராக இருந்தாலும் சிஞ்சாங்க அவங்க திருடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஃபைட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்போது அதை அந்த சீனியர் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பற்றி பிரின்சிபல் சொன்ன ஒரு விஷயத்த இப்போ சீனியர் யோசிச்சு பார்க்குறான். அந்த ஹீரோ இப்போ ரீசெண்டாக தான் ஸ்கூலுக்கு வந்தான். அவன் ஒரு பிகினர் தான், பட் அவனுக்குள்ளே நிறைய பவர்ஸ் இருக்கிறத என்னால் உணர முடியுது. அது எல்லாத்தையுமே நம்ம சீக்கிரமாக அவனுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு. அதெல்லாம் இப்படி அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேங்கும் ஜியோனும் ஒரு பக்கம் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்குறான். அப்போது வேங்கை பற்றியும் பிரின்சிபல் சொன்னதை வந்து இப்போ யோசிச்சு பார்க்குறான் இந்த சீனியர். அந்த வேங் வந்து ஒரு பணக்கார பையன். அவனுடைய அப்பா தான் வந்து எங்களுடைய மூரியம் ஸ்கூலுக்கு டொனேஷனும் கொடுத்துட்ருக்காரு. ஸோ அந்த வேங்கை பற்றி சொல்லணும்னா அவன் வந்து ஒரு முரட்டுத்தனமான ஆள், நல்லா ஃபைட் பண்ணுற ஸ்கில் இருக்குது, ஆனால் அதை கரெக்டான விதத்தில் பயன்படுத்துகிற அளவுக்கு அவனுக்குள்ள எமோஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருப்பாரு. அதை பற்றியும் இவன் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வேங்க கிட்ட வந்து கேட்குறான், ஆமாம் என்ன நீ இந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடும்போது ஒரு மாதிரி பூனைக்கிட்ட சண்டை போடுற மாதிரி போடுறா, உனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிக்குமா என்ன, அதான் அவகிட்ட சாஃப்டாக சண்டை போட்டுட்ருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறான். பட் நம்ம வேங்குக்கு அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் கிடையாது. ஆனால் ஜியோனுக்கு அடிபடாத அளவுக்கு சண்டை போடணும் அப்படின்னு நினச்சி தான் போட்டிருப்பான். அதை பார்த்து தான் இந்த சீனியரும் இப்படி கேட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி கேட்டதை பார்த்து ஜியோனும் ஒரு மாதிரி வேங்க பார்த்துட்டு இருக்கா. நிஜமாவே இவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருக்குமோ அப்படின்ட்டு. அதே சமயம் இவ ஆல்ரெடி பார்த்துருப்பா நம்ம வேங் வந்து ஹீரோயினை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன லவ் பண்ணுறானா என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் இந்த ஜோடிங்க ரெண்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி களைச்சு போய் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நான் இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசில் அந்த சீனியர் இருந்தார் தெரியுமா இந்த ஸ்கூலில், அவர் பயங்கரமாக சண்டை போடுவார், எனக்கு நிறைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாரு, இப்போ நான் நல்லா சண்டை போடுறதுக்கு காரணமே அவர் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்படி வெக்கப்பட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பா. ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது காண்டாகுது. சரி சரி போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அப்பா வேற ரொம்ப சோக கடலில் மூழ்கியிருக்காரு. பொண்ணு நம்ம சொன்னதையும் மீறி இப்போ அந்த ஸ்கூலுக்கு போயிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட அவ்வளோ சாப்பிடாம அப்படியே உட்காந்துட்டே இருப்பார். இதை பார்த்து அந்த ஆண்டி தான் வந்து ஒரு மாதிரி திட்டிட்டு இருக்காங்க, நீங்கள் சும்மா உங்கள் பொண்ணு நினச்சி இப்படி கவலைப்பட்டு இருக்காதீங்க, அவன் நல்லா சண்டை போட தெரிஞ்சவ தான், அந்த ஸ்கூலில் பொழைச்சிப்பா, அதே சமயம் நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டு நீங்கள் தெம்பா இருக்கிற வழியை பாருங்க, இருங்க நான் போய் சாப்பாடு சூடு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது நடக்க போகிற போட்டியில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் கூட வந்து அவன் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க, அந்த புலி பண்ற பையனுடைய ஃப்ரெண்டு சாய் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போயிருப்பான்ல, அவனை கூட மறுபடியும் நம்ம வேங்க அப்பாவுடைய டிரைவர் கூப்பிட்டு நீ அந்த ஸ்கூலோடைய மரியாதையை கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதனால இப்போ அந்த வேங்க அப்பாவுடைய அசிஸ்டன்ட் லேடி அந்த லூனா இருக்கால, அவள் வந்து இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. இவனுக்கு நல்லா ஃபைட் பண்றாங்க. பட் இவனால வந்து பாத்தீங்கன்னா அந்த லூனாவை பீட் பண்ண முடியல. கடைசியில் அந்த லூனா இவங்கிட்ட ஒரு கத்தியை தூக்கி போடுறா. இந்த மாதிரி ஃபைட்டிங்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா கை மட்டும் இருந்தா போதாது, இந்த மாதிரி ஆயுதமும் இருக்கணும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் வேற கொடுக்குறா. ஸோ என்ன பிளான் பண்றாங்க அப்படின்றது தெரியல இவனை வச்சு. இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த சீனியர் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த போட்டியெல்லாம் விளையாட்டுருப்பீங்க தானே இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ, அப்போது நீங்கள் எப்படி வின் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, எப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஒரு ரவுண்டும் டக்கு டக்குன்னு முடிச்சு போயிட்டேன். பட் லாஸ்ட் ரவுண்ட்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய ஆப்போனண்ட் ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஒருத்தனுக்கு பேதி போச்சு, ஒருத்தனுக்கு அலர்ஜி வந்துருச்சு, இந்த மாதிரி எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிட்டானுங்க. அதனால நான் வின்னர் ஆனேன். ஸோ நான் வின் பண்ணதுக்கு காரணம் ஒரு 50% லக்கு, 50% வந்து என்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சீனியர் இதே மாதிரி உங்கள் லைஃப்லையும் நடக்குமான்னு தெரியல, அதனால நீங்கள் எல்லாருமே 100% உங்களுடைய ஃபைட்டிங் ஸ்கில்லை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஓகே சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து எல்லாம் வெறித்தனமாக சண்டை போடுறாங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸ்கூல்லே ஒரு மாதிரி ரணகலமாக இருக்குது. ஸோ இந்த ரணகலத்துக்கு நடுவில் ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஸ்கூலுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போகிறான். அங்கே நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது, இந்த ஈட்டி, கத்தி, கேடயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்து ஜியோன் கிட்ட கேட்குறான், இதெல்லாம் ஏன் நமக்கு யூஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் நம்ம வந்து ஃபைட் தான் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து வெப்பன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அடுத்தவங்களுக்கு உயிரே போகிற அளவுக்கு ஆபத்து வரும், அதனால தான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கோம். சரி நீ வந்து உனக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கிறத கண்டுபிடிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் என்ன எனர்ஜி, அதான் நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன்ல எனக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நீ வேற ஏதோ நினச்சி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, உடனே இந்த ஜியோனும் ஏய் நான் கன்ஃபார்ம் பார்த்தேன்டா உனக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குது, நீ தயவு செஞ்சு அந்த பவர் எப்படியாவது வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணு, அந்த எனர்ஜியை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோ,
வச்சுக்கோயேன், நீ இன்னும் பல மடங்கு சக்தி வாய்ந்தவனா மாறிடுவ அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவரு இப்போ வரைக்கும் அந்த மோரியம் ஸ்கூலை கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக இப்போதான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோக்குள்ள இருக்க மாதிரி ஒரு பவர் அவருக்குள்ளேயும் இருக்கு போல. அந்த எனர்ஜி எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு சொல்லி தான் அவரும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மனுஷன் ரொம்ப நாள் கோமால இருந்திருப்பார்ல, அதான் அவருடைய பவர்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதே அவருக்கு தெரியல. அதை தான் மறுபடியும் கத்துக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் அந்த யோகா டீச்சர் இருக்கான்ல, அவன் ஆக்சுவலாக அந்த வேங்கோடைய அப்பா ஆள் தானே. ஸோ அவன் நடக்க போற இந்த போட்டியில பசங்களுடைய மனநிலையை குலைக்கிற மாதிரியே பேசுறான். ஃபர்ஸ்ட் நம்ம வேங்க கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உன் அப்பா உன் மேல ரொம்ப பெரிய நம்பிக்கை வச்சிருக்காருப்பா, அதெல்லாம் கெடுத்துறாத சரியா, எப்படியாவது இப்போ நடக்க போற இந்த கேம்ல வின் பண்ற வழியை பாரு. இதுல நீ வின் பண்ணி அந்த செஞ்சு அங்கேயும் வாங்கி ஒரு நல்ல ஸ்டூடெண்டா உன் அப்பா கிட்ட போய் நின்றுனா அவருடைய சொத்து எல்லாத்தையுமே உன் பேர்ல எழுதிக்கலாம்னு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா நடந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நம்ம வேங்குக்கு இப்போ என்ன தோணும், இதுல வின் பண்ணாதான் என்னோட அப்பா என்ன மதிப்பாரு, இல்லைனா என்ன கண்டுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இப்போதைக்கு இவனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரியும் பிளஸ் அந்த சிஞ்சியாங் யார்கிட்ட போற மாதிரியும் இருக்கு. அது நம்ம ஹீரோ தானே. ஸோ அவங்ககிட்ட போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அவனை எதிர்க்கலாம், அவனை வின் பண்ணிட்டோம்னாலே நம்ம இந்த கேமில் வின் பண்ண மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோவும் அவனை மாதிரியே ரொம்ப ஈடு கொடுத்துலாம் அவன் கூட சண்டை போட மாட்டான், சும்மா லைட்டாக தான் அடிச்சிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டிக் வந்து கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் அந்த வேங் போயிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு என்னடா பிரச்சனை, என் கூட நல்லா விளையாட வேண்டியதானே, சண்டை போட வேண்டியதானே, எதுக்காக எனக்கு அடிப்படாத மாதிரி நீ வந்து விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுடா, என்னால் உன்னை அடிக்க முடியாது, எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் சும்மா இப்படி ஏமாளி மாதிரி வந்து என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத, நான்லாம் உன்ன மாதிரி இருக்க மாட்டேன், போட்டு பொழந்து கட்டிடுவேன், அதனால ஒழுங்கா விளையாடுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்படி அவன் அந்த ரூம்லேருந்து போகும்போது அந்த சீனியரும் உள்ளே இருந்த எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் அந்த சீனியர் ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, அவன் மறுபடியும் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருப்பான். இந்த தடவை அவனே டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸோட சண்டை போடுறதுக்கு வரான். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜியோன் கூட ஃபைட் பண்ணுறான். அவளும் நல்லா தான் ஈடு கொடுத்து சண்டை போடுறா. பட் போக போக பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவ்வளோ அடிச்சிடறான். ஸோ இப்போ ரெண்டாவதாக என் கூட யார் சண்டை போட வரீங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம புள்ளி பண்ணுற பையனும் அந்த வேங்கும் எந்திரிச்சு வராங்க. ஆனால் அந்த இடத்துல தான் நம்ம சீனியர் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் என் கூட வந்து சண்டை போடணும்னா அதுக்கு முன்னாடி ஜியோன் கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல நம்ம வேங்கால அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா இப்போ தானே அவள் சண்டை போட்டு தோற்று போனா, ஸோ அவள் வந்து ரொம்ப வீக்காக இருப்பா, அவள் கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்ல சீனியர் வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான். நீ என்னப்பா தம்பி திடீர்னு உன் ஃப்ரெண்டு மேலே இவ்வளோ அக்கறைப்படுறா, உனக்கு தேவையானது எல்லாமே இந்த கேமில் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும் அப்படின்றது மட்டும் தானே, ஸோ யாரை வேணா நீ என்ன வேணா பண்ணு, நீ ஏன் அதெல்லாம் நினச்சி கவலைப்படுற, உன்னோட கோல் வின் பண்ணுறது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம ஹீரோ கிட்ட வேங் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பான்ல, அதை இன்டெரக்டாக கொஞ்சம் இவர் பேசி காட்டுறாரு. அப்போ நம்ம வேங் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். அன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, இந்த கேமை எதுக்காக இந்த ஸ்கூல் நடத்துது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அந்த டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நானே அப்படி தான் சொன்னேன். ஆனால் உண்மையான ரீசன், நம்ம இந்த மாதிரி போட்டிலாம் நடத்தி அதை விளையாடும் போது நம்மளுடைய ஃபைட்டிங் ஸ்கில் இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லா சண்டை போட தெரியும். அதை வச்சு நமக்கு வேண்டியவங்களை நம்ம பாதுகாக்கணும். ஸோ இந்த சண்டை வந்து நம்ம அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக மட்டும் கற்றுக்கல, நமக்கு வேண்டியவங்களை காப்பாற்றுறதுக்கும் தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அந்த சீனியரும், இப்போ தாண்டா நீ உண்மையாகவே புரிஞ்சிருக்க எதுக்காக இந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சண்டையெல்லாம் கற்றுக்கிறீங்க அப்படின்ட்டு, எல்லாருமே கேட்டுக்கோங்க, இதுதான் உண்மையான ரீசன், இதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்கூலே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராக்டிஸும் முடியுது. நெக்ஸ்ட் சீன்லேயே நம்ம ஹீரோ டேரெக்டாக போயிட்டு அந்த பிரின்சிபல் இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து கேட்குறான், சார் இந்த எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டோன்னா அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற, உனக்குள்ள அந்த மாதிரி எனர்ஜி ஏதாவது இருக்கா என்ன, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நீ வந்து என்கிட்ட கேட்குற போல அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் எனக்குள்ள அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னால் அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு தெரியல, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறவங்களை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவரும் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பற்றி தான் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த கடந்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாக தானே இருந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஹீரோவுடைய அப்பா இறந்துட்டு தான் இவர் நினச்சிட்டு இருக்காரு போல. பட் நமக்கு தானே தெரியும் இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா இன்னும் சாகலை, அவர் அந்த ஸ்கூலுக்குள்ளே எப்படியாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே இருக்க அந்த எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவராலையும் பண்ண முடியல, அவருடைய பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதே அவருக்கு மறந்துச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின்ட்ட போயிட்டு, நீ என்னை அட்டாக் பண்ண, எனக்குள்ளே இருக்க எனர்ஜி கண்ட்ரோல் பவரை வச்சு நான் அதை தடுக்க முடியுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் சரி ஓகே நீ ஷுவர் தானே அடிக்கவா அப்படின்னு கேட்கும்போது, தயவு செஞ்சு அடி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவ்வளோ வந்து மெதுவாக குத்துறா. ஏய் என்ன இது, நீ அடிக்கிறது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட வலிக்காது, என்ன போய் இப்படி அடிக்கிறா, நல்லா வேகமாக அடி அப்படின்னு சொல்ல அவளும் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோவால் அவனுடைய எனர்ஜி கண்ட்ரோல் பண்ணுற பவரை வச்சு நம்ம ஹீரோயினை வந்து தடுத்து நிறுத்த முடியல. இப்படியே அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு நம்ம வேங்க அங்கே வரான். ஏய் பெண்ணை உன்னை அடிக்கணும் அவ்வளோதானே, வா நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வேகமாக குத்த வரான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ இவன் வேற இருக்கிற கோவத்தை எல்லாத்தையுமே ஒட்டுக்கா காட்ட போகிறான் போலையே அவன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவன் அடித்த அந்த பஞ்சு நம்ம ஹீரோ மேலே விழலை. என்னடான்னு பார்த்தா முன்னாடி அவன் கையை அப்படியே நிற்குது. போடு நம்ம ஹீரோ எப்படியோ அவனுடைய எனர்ஜி கண்ட்ரோல் பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான் போலையே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2 செகண்ட் கழிச்சு நம்ம வேங்க விட்ட அந்த பஞ்சு ஹீரோவுடைய ஃபேஸில் வந்து அடிச்சிருது. ஸோ ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டான். ஆனால் அதை ரொம்ப நேரம் வந்து அவனால்
பண்ண முடியல. பட் இருந்தாலும் இதையாவது அவனால பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியாக அந்த சீனியர் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சில விஷயங்களை சொல்றாரு. நீ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு, கண்டிப்பா வந்து இந்த கேம்ல நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை மோட்டிவேட் பண்ணிட்டு போறான். ஆனா இதே நேரத்தில் நம்ம வேங்கு கத்தியை வச்சு காத்துல கிண்டிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா நம்ம ஹீரோ அவனுடைய பவரை 2 செகண்ட் யூஸ் பண்ணாலும் மொத்தத்தில் அவன் பவர் யூஸ் பண்ணிட்டான்ல. ஸோ இதை வந்து அவன் மெயின் மேட்ச்ல யூஸ் பண்ணிடவே கூடாது, அதுக்காக நான் இன்னும் ரொம்ப நல்லா சண்டை போட கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ராக்டிஸ் பண்றான். அதுக்கப்புறம் நம்ம வேங்கு விட்டு அந்த பஞ்சில் ஹீரோவுக்கு லைட்டாக லிப்ஸில் வந்து அடிபட்டிருக்கும். அதுக்கு ஹீரோயின் வந்து மருந்து வச்சுட்டு இருக்கா. கண்டிப்பாக உன்னால் அந்த பவரை முழுமையாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதெல்லாம் பேசுகிறா. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டெப்ஸ் கிட்ட உட்காந்து ஃபோனில் அவள் அப்பாவுக்கு கால் பண்ணுறா. நாளைக்கு தான் மேட்ச் நடக்க போது போல், அதான் அவளுடைய அப்பாவை இன்வைட் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவர் எடுக்கவே மாட்டுறாரு. இதனால இவ சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவளை இன்னொரு இடத்துல இருந்து சோகமாக நம்ம வேங் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவளுக்கு ஒரு செயினையும் வாங்கி கொடுத்துருப்பான்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. அவன் ப்ரப்போஸையும் சரி அந்த செயினையும் சரி. இப்போ அந்த செயினை தான் ஒரு மாதிரி கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போதைக்கு அவனுடைய மனசுலலாம் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நாளைக்கு நடக்க போகிற அந்த கேமில் இவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோயின் இவனை தேடி வந்துருவா அப்படின்ற மாதிரி ஒரு மட்டித்தனமான யோசனையில் இருக்கான். ஸோ மேட்ச் நடக்கிறதுக்கு எல்லாருமே இப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த வேங்கோட அப்பா ஆட்கள் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த புலி பாயோட ஃப்ரெண்டு சாய், அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கத்தியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை வச்சு இவன் அந்த கேமில் என்ன கருமத்தை பண்ண போறான்னு தெரியல. இப்போ மறுபடியும் ஸ்கூலில் அந்த யோகா டீச்சரை காட்டுறாங்க. அவன் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி மண்டையை குழப்புற மாதிரி பேசிட்டு இருந்தான்ல, நம்ம வேங்க கிட்ட கூட இதுக்கு முன்னாடி அப்படி தான் பேசியிருப்பான். இப்போ இந்த புலி பண்ணுற பையன்கிட்ட வந்து இந்த நடக்க போகிற கேமில் வெளியில் இருக்க ஆட்கள்லாம் வருவாங்கல்ல, அதில் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் படித்த உன் அண்ணனும் வருவான் அப்படின்னு சொல்ல, என்னது என் அண்ணன் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போயிட்டு அவன் அண்ணனுடைய ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு சில விஷயங்களை யோசிக்கிறான். என்னன்னா இவனுக்கு இவன் அண்ணனை வந்து சுத்தமாக பிடிக்காது போல. ஸோ 2 பேருக்குமே ஆகாது அப்படின்னு சொல்லி தான் தனித்தனியாக 2 பேரும் படிக்க வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த ஸ்கூலுக்குள்ள அவன் எதுக்காக வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தோட இருக்கான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் வெளியில் இருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டர்ஸ் எல்லாருமே உள்ள வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அதில் அந்த சாயும் வரான். பிரின்சிபல் அதை பார்த்துட்டு, பரவாயில்லப்பா தம்பி, இங்கேருந்து நாங்கள் உன்னை துரத்தி விட்டதுக்கப்புறம் கூட நீ மறுபடியும் இந்த கேமில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு இவனை பற்றி சரியாக தெரியாமல் உள்ளே அனுப்பி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, சாரி வெளியில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேரண்ட்ஸும் வருவாங்க. அப்போ அதில் நம்ம வேங்கோடைய அம்மாவும் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேங்குக்கு. எங்கம்மா நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க, அப்பா வரலையா அப்படின்னு கேட்கும்போது, அப்பாவுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாருப்பா, ஆனால் கண்டிப்பாக வந்துடுவார் இந்த கேம் முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இந்த கேம் முடியறதுக்குள்ள நான் விளையாடுற கேமை என்னோட அப்பா வந்து பார்த்தா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இந்த வேங்கோடைய அம்மா கூடவே சேர்ந்து அந்த வேங் அப்பாவுடைய டிரைவர் இருப்பார்ல, அவர் வந்து நிற்கிறாரு. ஸோ இவரை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம பிரின்சிபலை பிளாக்மெயில் பண்ணி அந்த சிஞ்சியாங்க அடையிறதுக்காக நம்ம ஜியோனை கடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த நேரத்தில் தான் மாற்றி நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதில் இவரும் ஒரு ஆள் தான். அதனால தான் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம யோகா டீச்சரும் நம்ம பிரின்சிபலும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறாங்க. உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் கழுத்தில் போட்டிருக்க அந்த செயினை இப்போ ஹீரோயினுக்கு போட்டு விட்டுறான். இது பிறந்ததுலேருந்து என் கூடவே இருக்கு, இது என் கூட இருக்கும்போதெல்லாம் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த கேமில் இது உனக்கு தான் மோஸ்ட்டாக தேவைப்படும் அப்படின்னு தோணுது, அதான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வந்த ஒரு சில ஆப்போனன்ட்ஸு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலில் வந்து என்டர் ஆகுறாங்க. மேலே இருந்து நம்ம பிரின்சிபல் வந்து இவங்க எல்லாத்தையுமே ஒரு ரூல்ஸை வந்து சொல்கிறாரு. அதாவது இந்த கேமில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தங்களையும் தனித்தனியாக மோத வச்சுட்டு இருந்தோம்னா லேட் ஆயிரும். அதனால உங்கள் எல்லாருமே 2 பேராக நாங்கள் வந்து டீமாக பிரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாக்ஸில் வந்து நாங்கள் நிறைய பால்ஸை வச்சுருக்கோம். அது எல்லாமே நிறைய கலர்ஸில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கலர்லேயும் 2 பால் தான் இருக்கும். இதில் யார் யாருக்கு ஒரே கலரில் இருக்கக்கூடிய 2 பால் கிடைக்குதோ அவங்க ஒரு டீமாக இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு டீமாக ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும். யாரெல்லாம் இந்த பாக்ஸை தாண்டி வெளியே போகிறீங்களோ அந்த டீம் வந்து அவுட்டு. மற்றபடி இந்த கேமில் வேறு எதுவும் ரூல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால்ஸ்லாம் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கலர்ஸ் வருது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு டீமில் போய் சேர்றாங்க. அப்போ தான் ஒரு பயங்கரமான ஷாக்கு. நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளும் வேங்கும் ஒரு டீமு. நம்ம ஹீரோவுக்கு அப்போ யாரா வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு ஒயிட் கலர் தலையோட ஒரு பொண்ணு இருப்பா, வெளிநாட்டு பொண்ணு மாதிரி. ஸோ அவனும் தான் வந்து ஒரு டீம் போல. ஸோ இப்படி எல்லாருமே 2 பேராக ஒரு டீம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேமு உண்மையாகவே வெறித்தனமாக போகுது. எல்லாருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது நமக்கு தான் தெரியுது யாரோட கையும் யார் மேலேயுமே படவே இல்லை. இட்ஸ் ஓகே, ஸ்லோ மோஷனில் பார்த்தா அப்படி தான் தெரியும். அதுவும் இல்லாமல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாகவும் மூவ் பண்ண முடியாது. எனிவே இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக வெளியே போயிட்டே இருக்குது. இப்படி ஒரு பக்கம் மேட்ச் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவரு சும்மாவே இருக்க மாட்டாரு. அவருடைய குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எங்கெங்கேயோ சுற்றிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் அவர்கிட்ட வந்து, உன் பையனை தானே நீ தேடிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும், உன் பையனை கடத்தி கொண்டு போனது வேற யாரும் இல்லை,
அது யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தருடைய பேரையும் சொல்லிடுறாரு. அதுவும் நம்ம ஹீரோயினோட அப்பா பேரை. ஏன்னா அவர் தானே நம்ம ஹீரோவை கடைசியாக தூக்கிட்டு போயிருப்பாரு. ஆனால் அவர் காப்பாற்றி தான் கொண்டு போயிருப்பாரு. ஆனால் அதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் பையனை கடத்தி கொண்டு போனது அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு அவன் வீட்டை கொளுத்துறதுக்காக வந்த அடியாட்களில் நானும் ஒருத்தன் தான். இத்தனை நாளாக இது வந்து எனக்கு ஒரு மாதிரி மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு. அதனால தான் உங்ககிட்ட இந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அதில் நம்ம வேங்க அந்த புள்ளி பண்ண பையன் ஃப்ரெண்டு சாய் இருக்கான்ல, அவன் கூட ஆப்போனண்ட்டாக விளையாடுற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நம்ம வேங்க கிட்ட அவன் கொஞ்சம் ஓவராகவே அடி வாங்கிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இந்த கத்தியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான்ல, அந்த கத்தியையும் கொண்டு வந்திருப்பான் போல. அது அப்படியே வெளியே எடுத்து நம்ம வேங்கோட ஃபேஸ்லேயே கீறிடுறான். எல்லாரும் இது பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இது கையில் மட்டும் ஃபைட் பண்ணுற ஒரு போட்டி தானே, இதில் இவன் எப்படி வெப்பன் எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.